ரிஷிபுத்திரனாகப்பட்டவர் என்னை கோரி தாங்களை கோரி அரிதாக சமம் செய்து கொண்டிருந்தார். அல்லது மிருகண்ட ரிஷிபுத்திரனே ஏன் என்னை கோரி இந்த வனாந்தரத்திலே தவம் கொண்டிருக்கின்ற கொடிய தவம் செய்கிறீங்க என்ன காரணம் கேட்டீங்க? நான் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன செய்தா, சுவாமி எனக்கோ ஒரு மாமாமா வரையிலுமே ஒரு 10-12 வருஷம் பிள்ளையே இல்ல, 12 வருட காலமாக எனக்கு புத்திர சந்தானமே இல்ல, எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று கேட்டார். அப்போது என்ன தெரிவித்து, மிருகண்ட ரிஷிபுத்திரனே உனக்கு வித்த புத்தி விவேகம் குழந்தை வேண்டுமா அல்லது அபலட்சமான குழந்தை வேண்டுமா? வித்த புத்தி விவேகம் இல்லை என்றால் அவனுக்கு கொஞ்ச காலம் தான் ஆயுள் கம்மி. ஆமா, 100 வயது தெரிவித்தான் தெரியுமா? சுவாமி கொஞ்ச காலமா இருந்தாலும் போது எனக்கு புத்திர பாக்கியம் வேணும், புத்திர சந்தானம். ஆனா உங்க சிவநானத்தை அவன் தெரிவிக்க வேண்டும் அப்படி என்று தெரிவித்தார். கொஞ்ச நாளைக்கு 16 வயசுல இருந்தாலும் அறிவுள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்பொழுது நான் என்ன தெரிவித்தேன், கொஞ்ச நேரம் இருந்தாலும் அப்போது நான் என்ன தெரிவித்தேன், சுவாமி எனக்கு கொஞ்ச காலம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அறிவுள்ள பிள்ளையா தான் இருக்க வேண்டும், வித்த புத்தி விவேகம் உள்ள குழந்தைதான் எனக்கு வேண்டும் அப்படி என்று தெரிவித்தார். அப்பொழுது அவருக்கு என்ன தெரிவித்தேன் தெரியுமா, வித்த புத்தி விவேகம் குழந்தை வேண்டும் என்றால் 16 வயது வரைக்கும் தான் உனக்கு இருப்பான், அதுக்கு அந்த இருக்க மாட்டான். ஆனா அவலட்சணமான குழந்தை என்றால் உனக்கு 100 வயசு வரை இருப்பான். அதாவது கூண் சப்பானி அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த அவலட்சணமான குழந்தை வேண்டுமா, உனக்கு வித்த புத்தி விவேகம் உள்ளது குழந்தை வேண்டுமா அப்படி என்று தெரிவித்தேன். அப்பொழுது வித்த புத்தி விவேகம் குழந்தை தான் எனக்கு வேண்டும். அப்பொழுது அவனுக்கு என்ன தெரிவித்தேன் தெரியுமா, உனக்கு 16 வயது உடைய மார்கண்டன் உனக்கு ஒரு புத்திர சந்தானம் அளிக்கிறேன் அப்படி என்று தெரிவித்தேன். போதும், உன்னுடைய சிவலிங்கத்தை அவன் எப்போதும் சொல்ல வேண்டும் அப்படி என்று பூஜிக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆனா மிருகண்ட ரிஷிபுத்திரனாகப்பட்டவன் 16 வயது உடைய உனக்கு ஒரு ஆண் புத்திர சந்தானம் வரமளித்திருக்கிறேன். அப்பொழுது அவன் என்ன தெரிவித்தான், சுவாமி கொஞ்ச காலம் இருந்தாலும் சரி எனக்கு வித்த புத்தி விவேகம் வேண்டும், உன்னுடைய சிவலிங்கத்தை அவன் பூஜிக்க வேண்டும், பூஜை வேண்டும் என்று தெரிவித்தான். அப்பொழுது நான் அவனை என்ன தெரிவித்தேன் தெரியுமா, இன்னும் 16 வரம் கொடுத்து அதை பத்தி நீ கவலைப்பட இன்னும் 16 யாருக்கு? அப்பொழுது பார்த்தார் தென் திசைக்கு அதிபதியாகிய யமதர்மராஜா இன்னைக்கு யாருக்குடா ஆயுள் முடிந்து விட்டது பாருங்கன்னு சொல்லி சித்ராபத்திரங்களை கூப்பிட்டு எடுத்து பார்த்தான். அப்பொழுது பார்க்கும்பொழுது இன்னையோட ஆயுள் முடிந்து விட்டது, 16 வயது முடிந்து விட்டது, விடிந்தால் 17 அவனுக்கு ஆயுள் முடிந்து விட்டது சாமி என்று தெரிவித்தான். அப்படியானால் அவனை சென்று இழுத்து வாரு கட்டளையிட்டான். அப்பொழுது அவன் என்ன தெரிவித்தான் தெரியுமா, தினந்தோறும் பாடசாலை சென்று வரும்பொழுது தண்ணே அப்படி என்று மிருகண்ட ரிஷிபுத்திரனாகப்பட்டவன் பாடசாலை சென்று வந்தார். கண்ணே மகனே அப்படி என்று அழைப்பார்கள். அன்று மூலச்சரை நோக்கி இருந்தார்கள். ஏன் என்ன காரணம் அப்படி என்று கேட்டான் மார்கண்டன். அந்த ஏன் என்ன காரணம், தினந்தோறும் நான் பாடசாலை சென்று வந்தால் அன்போடு அழைப்பீங்களே, இன்னைக்கு மூலத்தோரத்துல அமர்ந்திருக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படி என்று கேட்டான். எனக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படி என்று கேட்டான். அப்படி கேட்கும் பொழுது என்ன தெரிவித்தார், கண்ணே உனக்கு இன்றோடு உனக்கு ஆயுள் முடிந்து விட்டது, விடிந்தால் 17
அதனால் திருச்சிக்கு அதிபதியாகிய யமதர்மனாகப்பட்டவர் போன்ற தூதுவர்களை விட்டு அழைக்கிறார் என்று தெரிவித்தார். தந்தையே, என் உயிரை நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு எந்த வேகாலும் நீ வேதனைப்பட வேண்டாம். வேண்டாம். அப்படி என்று சென்று திருக்கடையூர் சென்று மனதை லிங்கப்படமாகத்தானே குவித்து லிங்கமாக குவித்து அவன் சிவ பூஜை செய்து கொண்டிருக்கிறான். சிவ பூஜை செய்து கொண்டு அப்பொழுது தென்திசைக்கு அதிபதியாகிய யம தூதுவர்கள் சென்றார்கள். பாத்தியா, தூதுவர்கள் அங்கு சென்றார்கள். பார்க்கும்போது அவன் செய்யக்கூடிய தவநிலையாகப்பட்டது அக்கினி சுவாலமாகத்தானே அக்கினி சுவாலாக எரிந்துட்டு இருக்குது. கிட்ட நெருங்கவும் முடியல. கிட்ட நெருங்க முடியல. 3 கிலோமீட்டருக்கு அப்பால துரத்து அடிக்குது. அப்போது பார்த்தார்கள். திருப்பி யமதர்மன் இடத்துல வந்து சொல்லும் போது யமதர்மன் பார்த்தார். டேய் சித்ரா புத்திரர்களே, நான் உங்களை அனுப்பிட்டேன், நீங்க ஒண்ணும் செய்ய முடியல. அவன் என்ன செய்தான் தெரியுமா? இருமக்கடாவல் மேல் ஏறி பாசத்தை அவன் அதிக கோபம் பிரவேசித்து கோபம் கொண்டு ஆமா பாச கயிறு வீசினான். எருமக்கடாவல் மேல் ஏறி வந்தான் திருக்கடை. டேய் மார்கண்டா, உனக்கு ஆயுள் முடிந்து விட்டது, வாடா வெளியேறி சொன்னான். என்ன தெரிவித்தார் தெரியுமா? மார்கண்டன், நான் சிவ பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த சிவ பூஜை முடித்து நான் வருகிறேன், பின்ன வருகிறேன் அப்படி என்று தெரிவித்தான். அப்பொழுது யமனுக்கு கோபம் பிரவேசித்து அவன் என்ன தெரியுமா? அந்த பாச கயிறை எடுத்து அந்த எருமகடை மேல இருந்து அந்த பாச கயிறை வீசினான். என்னுடைய லிங்கப்பீடம் என்று பாராமல் படிக்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? எருமகடாவல் மீது ஏறி பாச கயிறை வீசினான். பாச கயிறானப்பட்டது லிங்கப்பீடம். அப்பொழுது நான் பார்த்தேன், நமது லிங்கப்பீடம் என்று பாராமல் படிக்கு இவன் பாசக்கட்டை எடுத்து வீசினானே, இவனுக்கு இந்த நாட்டிலே இடம் இல்லை என்று சொல்லி அதல சுதல பாதாளம் என்று சொல்லக்கூடிய இந்த கீழோகத்துக்கு அனுப்பினேன். என் தங்கையாக பூமாதேவி பார்த்தது, அண்ணா நீங்க தானே என்ன உற்பத்தி செய்தீங்க, நீங்க தானே அழிக்க சொன்னீங்க, நீங்க இப்படி செஞ்சிட்டீங்களே, எப்படியா நான் கேட்டது. இன்னையில இருந்து உனக்கு யமம்படியே இல்ல. டேய் யமதர்மா, உனக்கு யமம்படியே கிடையாது. 2 வீலர் போட்டு அடிபட்டு செத்துட்டான், தூக்கு மாட்டி செத்துட்டான், மருந்து குடிச்சு செத்தான், பாம்பு கடிச்சு செத்தான். அப்படிதான் பேர் வரும். யமன் பிடித்தான் பேர் வரும். யமன் படியே உனக்கு அதனால அவனுக்கு ஈஸ்வர மட்டம் கொடுத்து அன்னிலிருந்து உற்பத்தி செய்தேன். அப்படி இருக்கும்போது இப்பொழுது நான் வந்து வெகு நேரம் ஆனப்படினால் என் தேவியாளாகிய உமா பார்வதி Thank you.
பார்த்து ஓட்டாண்டி வார வார நில்லம்மா என் மேல துணி தமிழ் மகனே கலை மகனே தமிழ் மகனே கலை மகனே இளங்க தமிழர் படம் துயரம் மண்ணை அப்பப்பா சேரி கேளோடம் கொலை நடக்குது கொலை நடக்குது ஏமா இந்த சமாளிப்பு மனைவி தெரியுமா? எனக்கு தெரியும். இங்க உட்காந்து நம்ம கணவனுக்கு தெரியாதுல்ல. இந்த உலகம் பிறக்கும் முன்பதாகத்தானே நான் பெண் பிறந்து
ஒரு ஆண் துணை வேண்டும் என்று என் வலது கால அசத்தை பூமியை மோதினேன். இந்த பூமி பிறகு முன்னே நீங்க பிறந்தீங்க. ஆமா. அப்பொழுது எனக்கு ஆண் துணை வேண்டும் என்று என் வலது கால அசத்தை பூமியை மோதினேன். அப்போது முதலாகத்தானே விநாயகமூர்த்தி இருந்தார். விநாயகன் தாயை என்று விநாயகன் வந்தார். தாயை என்று வந்தவர்கள் எனக்கு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நெற்றுக்கண்ணில் ஏற்று மீண்டும் என் வலது கால பூமியை மோதினேன். தங்காய் என்று மகாவிஷ்ணு வந்தார். தங்காய் என்று வந்தவரை தங்காய் என்று வந்தவரை எனக்கு தமிழாக ஏற்றுக்கொண்டு அவரை என் நெற்றினால் எடுத்தேன். அவரை எடுத்தேன். மூன்றாவது என் கோபத்துடன் வலது கால பூமியை மோதினேன். பெண்ணே என்று சிவன் வந்தார். பெண்ணே என்று சிவன் வந்தார். பெண்ணே என்று வந்தவரை எனக்கு மனவராக ஏற்றுக்கொண்டு என்னை கட்டி அடைய வேண்டும், சேர வேண்டும் என்று அப்போது வந்தவுடனே எரிந்து கிடக்கு சாமலை கண்டு என்ன விவரம் என்று கேட்டார். முதல் முதலாக விநாயகர் மூர்த்தி தாயே என்று வெளியே வந்தார். இரண்டாவதாக தங்காய் என்று வந்தார். தங்காய் என்ற மாதக்கண்ணன் வந்தார். அப்பொழுது நெற்றிக்கண்ணால் எரித்து இருந்தது. அப்பொழுது சாச்சாய் கண்ணன் என்ன தெரிவித்தார். அவருக்கு 3 கண்ணு இருக்கிறது. அந்த முக்கண்ணிலே ஒரு கண்ணாவது வாங்கி கொண்டால் அவரை சேரலாம். இல்ல சேரக்கூடாது, இல்ல வேணாம் சேர முடியாது என்று சொல்லிவிட்டார். நயன பாசினா ஈசனன் தெரிவித்தார். சிவபெருமானவர் பெண்ணே நீயோ எனக்கு முந்தி பிறந்தவள் உன்னுடைய நெற்றிக்கண்ணை எனக்கு கொடுத்தால் அவரை சேர தெரிவித்தார். அப்பொழுது என் நெற்றிக்கண்ணை சிவனுக்கு பிடிங்கி கொடுத்தேன். அப்பொழுது என் நெற்றிக்கண்ணை பிடிங்கி கொடுத்த உடனே எடுத்து விட்டார். நெற்றிக்கண்ணை திறந்து எடுத்து விட்டார். மீண்டும் தக்கவுடைய வயதில் யாகத்தில் பிறந்து நான் மீண்டும் ஈசனை சிவனை கல்யாணம் செய்தேன். சிவனை திருமணம் செய்து அப்படிப்பட்ட அந்த அப்ப தெரிஞ்சுட்டோமா? இப்போது எங்க பதியாகி வந்தவர் ஏக காரணத்துக்கு அழைத்திருக்கின்றார். அவர் சென்று பார்க்கலாம். அபாரம் பார்க்கலாம். ஹரிஹரி நாராயண
தன் தேவையாராகவே அறிவினால்தான் அசோகமின்றி பிறக்க வாசுதேவர் அருமை பாலகன் கிருஷ்ணனாகவே வந்து கோபியே வீட்டில் அதுகதிர் பயிர் பார்த்தால் உன்ன சாரதியாகவே சென்று 18 உமா பார்வதியே ஆக்கியபித்தனே வந்து விட்டாளா? பெண்ணே பார்வதா, இந்த உலகம் பாடி அளக்கும் நான்காவது மக்கள் கொண்டு வந்து பன்னீரால் கழுவி பட்டாடையால் துவட்டி அடியால் அடியோட வளர்க்கணும். பார்வதா பெண்ணே, பர்வதா ராஜன் பெற்ற பர்வதா ராஜன் பெற்ற பார்வதியே பெண்ணே பார்வதியே கல்லு கண்ட காவேரி உள்ள வரைக்கும் உள்ளு கண்ட பூமாதேவி உள்ள வரைக்கும் என்றா என்றைக்கு சிறப்பா இருப்பா வாழ்ந்திருப்பாய். பருவதா அழைக்க காரணம் அழைத்த விவரம் சொல்லுவேன். உன்னை எதுக்காக ஆயத்தம் தெரியுமா? தெரிவிக்கணுமா? ஆமா. அது உலகம் படியாத பெண்ணே, உலகம் படியாத பெண்ணே, உத்தம படியாத பெண்ணே, எறும்பு கடை யானை முதல் 84 100,000 சீவராசிகளுக்கும் இந்த பாபர மக்களுக்கும் படியெடுக்க செல்ல வேண்டும். அதனால் நீ படி எடுத்து கொடுத்தால் நான் படி எழுந்து வருவேன். அதுக்காக தான் உன்னை அழைத்த, வேற ஒன்றும் இல்லை.
நாதா பெண்ணே பருவதா உலக எறும்பு கடை ஆரம்பியில் 84 ஊராரும் போய் சிவலிங்கத்துக்கு படியாளத்தோட படியாளத்துக்கு போகணும். நீங்க தான் முதல் தெய்வம். ஆமா பெண்ணே பருவதா இந்த உலகத்தில் முதல் இந்த உலகத்திற்கே முதல் தெய்வமா வழங்கி வரக்கூடிய என்னுடைய இடப்பகத்தில் தான் நான் இருக்கிறேன். இது உனக்கு தெரியாதா? ஒண்ணும் தெரியலீங்க. பெண்ணே தெரிவிக்குமா? தெரியுங்க. அது உலகத்தில் முதல் தெய்வம் என்னுடைய இடப்பகத்தில் தான் நீ இருக்கிற. எப்படி நீ தெரியாதுன்னு சொல்ற? எறும்பு கடை ஏனை முதல் 84 100,000 சீவராசிகளுக்கும் இந்த பாபர மக்களுக்கும் படியளக்கக்கூடிய பரம கடவுள் யாரு? அதான் நான் தான் முதல் தெய்வம். முதல் தெய்வம். பெண்ணே பருவதா இந்த சந்திராரா சூரியாரம் சந்திரன் யார், பகலில் பிரவேசிக்கக்கூடிய சூரியன் யார் அப்படின்றத இது உனக்கு தெரியாதுண்டா? தெரியலையே. சொல்லணுமா? சொல்லிதான் தெரியாதா சாமி கேக்குறாங்க. அது சந்திரன் சூரியன் நானே பெண்ணே நானே இரவில் பிரவேசிக்கக்கூடிய சந்திரன் என் இடது, பகலில் பிரவேசிக்கக்கூடிய சூரியன் என்னுடைய வலது கண். 2 பேரும் நான் தாண்டி. அது என்ன உனக்கு சந்தேகம்? என்ன சந்தேகம்? பெண்ணே பார்த்துதா இது அந்த மாடல் இவைகளெல்லாம் ஆறு உனக்கு தெரியாதா? பெண்ணே பருவதா அது அண்ணாடந்து வீதம் அண்டம் 1008 அண்டம் 224 பூவம் சத்தா சாகரம். இதெல்லாம் என்ன சேர்ந்தது? அங்க உந்தி கட்டத்துல இருந்து அமர்ந்துருக்குதா? அல்லது நாதா பெண்ணே பருவதா அட கண்டிடு வாய்னானோ
நீங்க முதல் தெய்வம்னு சொல்றீங்க. அவனை போய் ஒரு பேச்சா பேசுறியே அதனால பெண்ணே பார்வதா ஏய், டேய் அவனை போய் ஒரு பெருசா பேசுற அவன் எந்த இடத்துல கோயிந்தா போடுறான் என்று பார்த்து கொண்டு தப்பு செங்கண்டி அடித்து கொண்டு இருக்கிறோம் அதானே அவனை போய் ஒரு பெருசா பேசுற அவரு சக்தி செகண்ட் தப்பு நீங்க என்ன அடிக்கிறீங்க? நீங்க ஏன் ஜாதி அடிக்கிறீங்க? பெண்ணே பார்த்துதா அந்த ஐந்தெழுத்து மந்திரங்கள் உள்ள பொருள் யாரு அதோ யாரு ஐந்தெட்டு உள்ள பொருள் யாரு கேட்கிறேன் இது நிமிடம் உனக்கு தெரியாதா அது ஐந்துக்கு உள்ள பொருள் நானே நான் இருப்பதோ கையில மேடு டேய் அப்படி இன்னைக்கு ஒண்ணு ஒண்ணா இருப்பதோ கையில மேடு நான் ஏறுவதோ காலை மாடு ரெண்டு ஆமா சரி முதல்ல சொன்ன ரைட்டு ரெண்டாவது சொன்னியா அத போய் ஏன் சாமி ஏறியா அது நீ சொல்றதுதான் தப்பு இருப்பதோ கையில மேடு ஏறுவதோ காலை மாடு காலை மட்டும் அப்படி உங்களுக்கு என்னுடைய ரிஷ்ப வாகனம் என்ன உன்னுடைய வாகனம் என்னுடைய வாகனம் என்ன சரி வாசமே உன்னுடைய வாகனம் கால வாகனம் இருப்பதோ கையில அப்படி தெரிஞ்சு சொல்லு சாமி இருப்பதோ கையில மேடு மேடு ஏறுவதோ கால வாகனம் நான் பித்து பிடிச்சி அலைஞ்சதோ சுடுகாடு நான் பிச்சை எடுத்ததோ திருவோடு சாமி திருவோடு பாதத்திலே செந்தாமரை குரல் அதனால 5 பொருள் பெண்ணே 5 உள்ள பொருள் நான் தான் எத்தனை பெண்ணே பருவதா 5 ஈசன் சொல்லுவாங்க எப்படி தெரியுமா அடி 5 ஈசன் உண்டு பார்வதியே பெண்ணே பார்வதா எத்தனை ஈசன் உண்டுன்னு கேட்டேன் அதாவது என் மகனாகிய விக்கியாகப்பட்டவன் சுவாமி என்னை விக்கி என்று அழைக்கிறார்கள் அறப்பேச்சியாகத்தான் விக்னேஸ்வர பட்டம் வேண்டும் என்று எனக்கு கேட்டான் அவனுக்கு விக்னேஸ்வர பட்டம் கொடுத்தேன் யாருக்கு விநாயகன் அதாவது தெலுங்காபுரி ஆண்டக்கூடிய பொன்னகாபுரி ரத்னாபுரி சொர்ணகாபுரி 3 பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய இரணியனாகப்பட்டவன் சுவாமி என்னை இரணியா என்று அழைக்கிறார்கள் பேச்சியாக தானே அழைக்கிறார்கள் எனக்கு ஈஸ்வர பட்டம் வேண்டும் என்று கேட்டான் யாரு இரணிய அவனுக்கு இரணியேஸ்வர பட்டம் கொடுத்தேன் அப்படியா கோடிக்கு அதிபதியாகிய கொடிக்காமல் அதிபதியாகிய கோடியாகப்பட்டவன் சுவாமி என்னை கோடி என்று அழைக்கிறார்கள் அறப்பேச்சியாகத்தானே அழைக்கிறார்கள் ஆமா எனக்கு ஈஸ்வர பட்டம் அப்படி என்று தெரிவித்தார் அவனுக்கு கோடீஸ்வர பட்டம் ஓஹோ சனி மூலையில இருக்கான யாரு சனி சுவாமி என்னை சனி என்று அழைக்கிறார் அறப்பேச்சியாக ஆமா எல்லாரும் என்ன சனிங்கிறாங்களே
எனக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்தாரு. அவனுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்தாரு. சனீஸ்வர பட்டம். சனீஸ்வர பகவானுக்கு அதனால் 5 ஈசன் அவெல்லாம் போலியா ஈசன். நான் தான் உண்மையான ஈசன். அதுல என்ன அவனுக்கு சந்தேகம்? அல்லது நாதா பெண்ணே பார்த்தா இந்த உலகத்திற்கே முதல் தெய்வமா உலகத்தையே முதல் உற்பத்தி செய்வதே நான் தான். உலகத்துக்கே முதல் தெய்வம் நான் தான். நீங்க சொல்றீங்க அடி தாண்டிய வீடுகள் தோறும் வேண்டிய தப்புகள் செய்ய அடி தாண்டிய வீடுகள் தோறும் வேண்டிய தப்புகள் என்னடா சாதி அடி தாண்டிய வீடுகள் தோறும் வேண்டிய தப்புகள் எந்த வீட்டில் கோவிந்தா போடுகிறார்கள் தப்பு கொட்டக்கூடிய ஜாதி. கண்ணனை பத்தி ஒரு பெருசா பேசுறிய நீங்க விட ஓய்க்கலாம் ராஜா. எடுத்துட்டு போய் சுடுகாட்டுல படுத்து பிறந்து அதனுடைய சாம்பலை வாரி பூசிக்கிட்டு சாம்பலம் பூசுற சாதி தானே உங்க சாதி. சங்கு சாதி நீங்க ஆண்டிக்காரு அதை விட கேவலமா போச்சு. அதோட எங்க சாதி கேவலம். அது திருப்பதி பழனியில பார்வதியே பார்வதியே திருப்பதி மலத்தினில அவங்க போய் என்ன பண்ண ஒண்ணு ஒரு துளுக்க பெண்ணை சிறை எடுக்கிறதுக்காக அங்க ரெடி பண்ணா. ஒரு துளுக்க பெண்ணை பார்த்து அவர் அடிச்சுட்டு போனான். செருப்பால் அடிபட்டு வந்தான். அதெல்லாம் உனக்கு புத்தியிலேடி அல்லது நாதா பெண்ணே பருவதா நம்ம ஓய்க்குமா அல்லது நாதா பிட்டைக்கு என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? பிட்டுக்கு ஒரு பாட்டுக்கு பிட்டுக்கு மனுஷன் வந்து அவன் பாட்டு என்ன பண்ணான்? என்ன பண்ணான்? பெரும்பாலும் அடிபட்டான். அவன் முதுகுல எப்படி இருக்கு? முதுகுல பட்டே இருக்கு. அதோட நாங்க மானம் போட்டோம். அவரு செருப்பால் அடிபட்டது ஒரு மானம் போச்சா? அதோட நாங்க மானம் போட்டோம். இப்ப என்ன சொல்ற? அடி வள்ளல் இரணியானை கொல்ல முடியாமலே ஒரு மாறாட்ட தண்டிக்கு போன எப்படி போனோம்? நேருக்கு நேரம் நான் உண்ட தண்டிக்க வரேன். என்ன பண்ணாரு? என்ன பண்ணா? நாதா பெண்ணே பாருதா என்ன பண்ணா? மறைஞ்சு பண்ணாரு. அவனை கொண்டுட்டு வந்தாரு. நாதா அன்று பார்த்த சூரனுக்கு பெண்ணே பாருதா அன்று பார்த்த சூரனுக்கு அன்று
ஆமா என்ன வரம் கொடுத்தீங்க? அவனுக்கு வரம் கொடுத்தேன். யார் சேர்த்துல கையை வச்சாலும் அவன் பத்தி எரிஞ்சு சொல்லி வரம். ஆமா அவன் யார் தலை கை வைக்க வந்தான்? ஆமா என் தலையில கை வைக்க வந்தான். அன்னைக்கு நீங்க எங்க போய் மறைஞ்சீங்க? நான் போய் வரைஞ்சேன். அவங்க அண்ணன் கோபால அண்ணன் இல்லாட்டி அன்னைக்கு அவுட்டாச்சா? ஆமா உங்க அண்ணன் இல்லாட்டி பண்ணாக்க உங்களுக்கு இது என்ன ஆகும்? ஏய் பெண்ணே பருதா, நான் எறும்பு கடை என முதல் 84,000 100,000 சீவத்தந்துகளுக்கு படியளக்கக்கூடிய பரமகுரு. சரிதா? ஒன்னன் ஆக்கல் அழித்தல் முத்தொழில் ஒன்னனுக்கு. பிரம்மதேவனுக்கு பிண்டம் பிடிக்கக்கூடிய தொழில். அதாவது ஒரு மாநிலத்துக்கு மக்களுக்கு படியெடுக்கக்கூடிய படியளக்கக்கூடிய அது நாதா நாம இப்படியே வாதிக்கிட்டோம்னா நேராகும். சரி நாம படம் போறோம். போலாமா? படியளக்க சென்றாரே எறும்பு கடை ஏன முதல் 84,000 100,000 சீவத்தந்துகளுக்கு படியளக்கக்கூடிய பரம கடவுள். அதனால ஏதோ அல்லது நாதா அந்த நாராயண உலகம் படியளந்து வரும்போது நானுடைய வேணமாக கேட்கிறது அமர்ந்து பார்க்கலாம். பார்த்துட்டு திரும்பி போலாம். அவன் ஆடுவான மூன்று லோகா சுத்தி வரும்
பூலோக செஞ்சாரி ஆமா. நீ ஆமா. நாரதர் ஆ. என்னுடைய பாதாரம் இந்த கமலத்தை ஆதாரமா செவித்தபடியா என்றோ என்றைக்கும் ஆ. சுகமாக வாழ்ந்திருப்பா எழுந்திருப்பாரா இதுதான். பாட்டி வேற பாட்டி சொல்றா அல்லது பேரா வந்தடி பாணி நின்றான் அல்லது நாரதா சென்று பார்க்கும்போது பூலோகத்தில் ஒரு மாநிலம் ஒரு 1000 பேருக்கு அன்னம் படைக்கிறோம். அப்படி 1000 பேருக்கு அன்னம் படைக்கிறோம். யார் இருக்கோம் சித்தங்கட்டாவை வாங்கி வரக்கூடிய திருப்பத்த பத்தனம் திருவள்ளாற்றுமலை ஸ்ரீராம 3 பேரும் ஒருவருக்கு ஒருவர் வெற்றி ஞாபகத்தால் விதம் 1000 பேருக்கு அன்னம் படைக்கிறாங்க கேள்விப்பட்டேன். அதை ஓட்டமாக ஓடினது அவர் மனதை சோதிக்க வேண்டியது. அவர் என்ன செய்கிறார் பார்க்கலாம் என்று தங்களிடம் ஓடி சொல்லாமல் அல்லது நாரதா திருச்செங்கோட்டாங்கோடியிலே செருதுண்ட பத்தன் என்பவன் ஒரு பரங்களுக்கு அன்னம் படைப்பதே மகாரியம். இந்த காலத்துல இப்பொழுது 1000 சாதுகளுக்கு அவன் அன்னம் படைக்கிறான். அவன் மனதையும் அவன் பெண் ஜாதி மனதையும் பார்த்து சோதிக்க வேண்டும் அப்படின்னு நீ தெரிவிக்கிற. அப்படி என்று என் மனதில் எண்ணத்தோடு ஏன்னா நீ தேவருக்கெல்லாம் ஒரு ஊன்றுகோல். ஆமா அதே சந்தேகம் தேவருக்கு ஊன்றுகோல். நீ நாரதன் 3 லோகத்தை சுத்தி வரக்கூடிய நாரதன் கலகம் நன்மையும் பின்னால் தெரியும். சொல்லுங்க. நாரதனுடைய கலகம் நன்மையில தான் முடியும், தீமையில முடியாது. ஏன்னா தேவருக்கு நீ ஒரு ஊன்றுகோல். அப்படி இருப்பதனால திருச்செங்காட்டாங்குடியிலே செருதுண்ட பத்தன் என்பவன் ஒரு பரங்களுக்கு அன்னம் படைப்பதே மகாரிது. திருச்செங்காட்டாங்குடியில் 1000 ஜாதிகளுக்கு அன்னம் படைக்கிறான். அவன் மனதையும் அவன் பெண் ஜாதி மனிதையும் சோதிக்க வேண்டும். அவனுக்கு கண்ணில் ஒரு பரங்களை கூட கண்ணில் ஒட்டாமடிக்கு அவன் எப்படி அன்னம் படைக்கின்றான் பார்க்க வேண்டும். தாத்தா ஒரு நாளைக்கு ஒரு சாதுகளுக்கு அன்னம் படிக்கிறதே மகாரி. திருச்செங்காட்டாங்குடியிலே 1000 மரங்களுக்கு அன்னம் படிக்கிறான். ஏன் அவன் மனதையும் அவன் பெண்ஜாதி மனிதனையும் சோதிக்க சொல்ற? ஏன் தாத்தா கண்கள் ஒரு அவன் தர்மம் தானே செய்யறான். ரைட்டுங்க. நீ வந்து உலகத்துக்கு படியாளர் படிக்கிறானா படியாளர். ஒரு எறும்பு கடை யானை முதல் 86,000 சிறை சந்துகளுக்கு படியாளக்கூடிய கருத்து. நீங்க வந்து ஒரு சாதுக்கு யாராவது முடியாது போட்டிருக்கா? முடியாது. அதனால மானிடனா பிறந்து 1000 பேருக்கு அன்னம் படைக்கிறான். எப்படியாப்பட்ட மனுஷனா இருப்பான்? அவன் மனதையும் அவன் பெண்ஜாதி மனதையும் அப்படி நீங்கும் அந்த நீதி தவறாம அன்னம் படைக்கிறானா படைக்கல என்று சென்று பார்க்க. அதுக்குதான் உன்னிடம் சொல்லுங்க. அப்படியே நான் சென்று வருகிறேன். சென்று வருவாய்.
எறும்புகளை என முதல் 84 100,000 சீவராசிகளுக்கு படியெழுக்கக்கூடிய பரம கடவுள் நீதானே. திருச்செங்காட்டாங்குடியிலே ஒரு சாதுகளுக்கு அன்னம் படைப்பதே மகாரிது. அவன் தினம் 1000 சாதுகளுக்கு அன்னம் படைத்து வருகிறான். அவன் மனதையும் அவன் பெண்ஜாதி மனதையும் சோதிக்க வேண்டும். அவன் மைந்தன் சீராளனை நீ மாமிசமாக உண்ண வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறான். அதனால் திருச்செங்காட்டாங்குடியிலே சென்று அவன் மனதையும் அவன் பெண்ஜாதி மனதையும் சோதிக்க வேண்டும். அப்படியே கொண்டு திருநாள் தான்
இதற்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் தகுதி மழையில பயிர் பருவானே கணவனை அருகில் வந்து கடின மணி எடுத்த என்பதை எளியோர் பெரியோர் எல்லாம் சன மரம்
என்ன செய்ய போறோம்? ஒரு
இப்ப சன்னியாசியா
தூங்கிட்டீங்களா